ஹாய் காய்ஸ், நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட ஃபுல் வீடியோ தான் இது. ஆக்சுவலி எங்களோட சித்தி பசங்களாம் வந்திருந்தாங்க. அதனால அவங்களுக்கு கூட்டு சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தீங்களா? என்ன வீடியோஸ் பார்த்துருக்கீங்க? அதான் ஏதாச்சும் ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட் ஏதாச்சும் சொல்லு. என்ன வீடியோ பார்த்துருக்கேன்? உனக்கு எந்த வீடியோ பிடிக்கும்? அதில் எனக்கு சிக்கி வீடியோஸ் தான். ஆவடியிலேருந்து போய்ட்டு அயனாவரத்தில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பஸ்ஸு பிடிச்சி சில்ட்ரன்ஸ் பார்க்கு ரீச் ஆகிட்டோம். நான், ஜெயஸ்ரீ, எங்கள் சித்திங்க, அப்புறம் குட்டீஸ்லாம் சேர்ந்து போனதுனால கொஞ்சம் டைம் போனது தெரில கைஸ். பட் நல்லா தான் இருந்துச்சு. நான் ரீசெண்டாக இப்போ தான் ஸ்கூல்லேருந்து ஜூவில் டூர் போனேன். ஸோ அதனால் எதுவும் தெரியல. பட் எல்லாமே சிமிலராக தான் இருந்துச்சு. என்ன ஒன்று இங்கே கொஞ்சம் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இல்லை. போனோடனே நாங்களும் இங்கே ஜூ கெஃபேன்னு ஒரு கெஃபே இருந்துச்சு கைஸ். தெரியாமல் உள்ளே போய்ட்டோம். இங்கே வேறு எங்கேயுமே கெஃபேஸ் இல்லை. இங்கே போயிட்டு ஃபஸ்ட் நான் பரோட்டா ஆர்டர் பண்ணேன். ஒரு பரோட்டா 2 பரோட்டா ஒரு செட்டு 90 rupees கைஸ். அநியாயம். இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்னேக் பார்க்குக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம் கைஸ். உள்ளே போன உடனே பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஸ்னேக். இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஜூவில் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். பட் இருந்தாலும் இதை பார்க்குறப்போ இன்னுமே இதுவாக இருந்துச்சு. தெரியுதுல ஆக்சுவலி இது ஒரு ஃபிஷ்ஷாங்க கைஸ். பட் நான் பாம்புன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த பழுப்புக்கு அந்த சைடில் போய் பார்க்குறப்ப தான் தெரியுது இது ஃபிஷ்ஷுன்னு. என்ன பாம்பு இது? இங்க பாரு லாஸ்ட்ல எப்படி மூவ் ஆகுது. இது என்னடா காலிடவான்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இதில் கிராப் இருக்கான், கீழே இருக்கான், அந்த மண்ணுக்கு கீழே. பட் இன்னும் எனக்கு கிளியராக தெரியல கைஸ். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருந்துச்சு. பைத்தன், அனகோண்டா எல்லாமே இருந்துச்சு கைஸ். எல்லாம் பெருசாக இருந்துச்சு கைஸ். இது சும்மா பொம்மை தான் கைஸ். கலராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. எனக்கே பார்த்துட்டு சிலது நான் பார்க்கல. பட் சிலர்லாம் பார்த்துருந்தேன் ஜூலியே. ஒரு பர்டிகுலர் ஸ்னேக்குக்குமே இது போட்டிருந்தாங்க அதோட ப்ரிகாஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரா பிளாக்காக இருந்துச்சு. சம் பிளாக். இது நம்ம வீட்டாண்டியே இருக்கோம். இது இக்வானா ஓனான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இது ரொம்ப ஜெயன்ட் சைஸ் தான் இருந்துச்சு கைஸ். அப்புறமா இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள் கைஸ். இது மானிட்டர் லிசார்ட், தமிழில் உடும்புன்னு சொல்லுவாங்கள்ல அது. இது எங்கள் ஸ்கூல்லேயே இருக்கும் நிறைய. எவ்வளோ டர்டாய்ஸ் இருக்குன்னு நிறைய இருக்கு கைஸ். இதுல உள்ள நிறைய இருக்கு. இந்தியன் ராக் பைத்தன். இது ஸ்னேக் பார்க்குன்றதுனால அந்த ஸ்னேக் சம்மந்தப்பட்ட சாமிலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்னேக் பார்த்தோம். இதுதான் என்னோடய ஃபேவரெட்டு. செம்ம அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. நான் வேறு எங்கள் அக்காட்ட கேட்டேன் இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடலான்ட்டு. அங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் எவ்வளோ பெருசு இருக்குது. அந்த கேவுக்குள்ளெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது. என்னால் பிலீவ் பண்ணவே முடியல இது உயிரோடு தான் இருக்கான்ட்டு. ஏன்னா சிலதெல்லாம் மூவ்மெண்ட்டே இல்லாமல் படுத்துட்டு இருந்துச்சா, அதனால டவுட்டாக இருந்துச்சு. க்ரொக்கடைலாம் சொல்லவே வேணாம், சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லை, செத்து போன மாதிரி இருந்துச்சு. சில பாம்புலாம் கண்டுபிடிக்க ஒரு 10 to 15 minutes ஆச்சு கைஸ். அவ்வளோ தெரியல, அது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக. அந்த இது கல் மேலே இருக்கப்போ அந்த கல்லும் அந்த பாம்பு சிமிலராக இருந்துச்சா, அது தெரியவே இல்லை. ஜூம் பண்ணி எடுத்தேன். தனியாக வாய்ஸ் கொடுத்துப்பேன். பாருங்க கைஸ், இதுதான் கைஸ் இருக்கிறதுல பெரிய குரக்கடல் கைஸ். சலை தான் கைஸ், நீங்கள் நம்பிடாதீங்க. இங்கே பாருங்க முட்டைலாம் இருக்குது. பாருங்க படம் எடுக்கிறாங்களாம். இதெல்லாம் எங்கெங்க ஃபவுண்ட் நிறைய இதெல்லாம் ரியலாக ஃபிஷ்ஷஸ் இருக்குது நிறையவே கைஸ். இந்த அனகோண்டா இவ்வளோ பெருசுலாம் முழுங்குமா கைஸ். எல்லாம் சொல்லப்போ நம்ப முடியுதா பாருங்கள். இதுக்குள்ளேயே ஸ்னேக் மியூசியம்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே போனால் இந்த கெமிலியான் இருந்துச்சு. இந்த கெமிலியான் நான் கண்ணால் பார்த்தேன் கைஸ். இது அப்படியே கலர் சேஞ்ச் ஆச்சு. அது சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி கலரில் சேஞ்ச் ஆச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். இதில் ஒரு க்ரொக்கடைல் இருக்குது. இது செத்து போயிடுச்சா இல்லை உயிரோடு தான் இருக்கான்னு தெரியல. இது கூட ஒரு டாட்டாஸ் விட்டுருக்காங்க. வாங்க கைஸ், இப்போ உள்ளே போகலாம். வாங்க கைஸ், இப்போ நம்ம ஸ்னேக் பார்க் பண்ணுறோம். இப்போ சில்ட்ரன் பார்க் போகலாம். வந்ததுலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இதில் உங்களுக்கு ஒரு வார்னிங்கு. இங்கே வந்தீங்கன்னா இந்த ஜூ கஃபேக்கு மட்டும் போயிடாதீங்க. ரேட் போனீங்கன்னா உங்கள் பர்ஸு காலி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ வார்னிங் ஃபார் யூ கைஸ். ஸ்னேக் பார்க்குள்ளே போகிறதுக்கு கேமராவுக்கு 20 rupees வாங்கினாங்க, ஃபோன் கேமராக்கே. ஆனால் இங்கே எதுவும் வாங்கலை. இந்த கேட் இல்லாமல் இருந்துச்சாங்க. இப்போ தான் புதுசாக ரெனோவேட்லாம் பண்ணியிருக்காங்க. நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் க்ரொக்கடைல். இங்கே எலிஃபெண்ட் கூட இருக்குது கைஸ்.
நான் நினச்சி பார்க்கல எலிஃபெண்ட்லாம் இருக்கோன்னு. மங்கி, பேர்ட்ஸ், பார்க்லாம் கூட இருக்கு. அங்கே இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. கைஸ் இது புதுசாக கட்டியிருக்காங்க போல், செம்ம ஹைட்டாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து பேர்ட்ஸ் இருக்குது கைஸ். அது என்ன பேர்ட்ஸ்ன்னு போனால் தான் தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே கொக்கு அந்த மாதிரி அந்த டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த கார்னர்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ். இது நம்மளுக்கு இதுக்குள்ளே வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நிறைய பேர்ட்ஸ் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பேர்ட் தான் உள்ளே இருக்குது கைஸ். பார்க்க போகிறது வந்து பெலிக்கானு நீங்கள் சொல்கிறான். அந்த பேர்ட் பேர்லாம் எனக்கு தெரியாது, அங்கே இருக்குது. பட் நம்மளுக்கு டைம் இல்லை கைஸ். நம்ம இங்கே வந்ததே 3:30க்கு தான் நம்ம உள்ளேயே போகணும். சாப்பிட்டு கிஃப்ட் போட 3:30 ஆயிடுச்சு. அதனால பெலிக்கான் தான் கைஸ், கிரே பெலிக்கான். நம்ம வந்து இங்கே வந்ததே வந்து உள்ளே இப்போ 4 o'clock ஆகிடுச்சு கைஸ். நம்மளுக்கு டைமே இல்லை, 6 o'clockலாம் வெளில போகணும் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. YTBs பாருங்க கைஸ், பாடி இதெல்லாம் நாங்கள் ஸ்கூலில் வண்டலூர் ஜூக்கு வந்து இது போனோம் கைஸ், டூர் போனோம். அப்போ பார்த்தேன். இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ பேர்டு இருக்குது, அது என்ன பேர்டுன்னு தெரியாது. பட் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பெலிக்கான். அது பாருங்க, அது வாய் பாருங்களேன். அது உள்ள மீனுங்க இருக்கு பாரு. அதுக்குள்ளே வந்து மீன் இருக்கான். ஆமாம் கைஸ், அந்த கீழே பேக் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே மீன் இருக்கு போல், அது சாப்பிட்டுட்டே இருக்கு அப்படின்னு நம்ம தர்ஷன் சொன்னான். எங்கே இருக்கு மீன்? இது வந்து ஸ்பூன் பில். இது வந்து தமிழில் பேர் வந்து கரண்டி வாயன். பாருங்க கைஸ், காமெடியாக இருக்குது அது நடக்கிறது. எவ்வளோ இருக்குது தெரியுமா கைஸ்? மேலே ஃபுல்லாக அந்த நெட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த பேர்ட்ஸ் தான் உட்காந்துட்டு இருக்கு. கீழே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பேர்ட்ஸ் தான் மேலேயே உட்காந்துட்டு. எதுவுமே இல்லைன்னு நினச்சா இங்கே குட்டியோண்டு இருக்குது. பக்கு இருக்குது, பார்க்கலாம். இதில் நம்ம தேட வேண்டியதாக இருக்குது கைஸ். அது எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப தேட பிறகு தான் கிடைக்குது. அங்கே இருக்குது பாருங்க, அதான் பிளாக் பக்கா. எனக்கு தர்ஷன் தான் சொல்லி கொடுக்குறாங்க கைஸ், அவன் படிச்சிருக்கானா. பார்க்கிங் டியர் என்ன அதோ இருக்குது. பார்க்கிங் டியர் என்ன கைஸ்? நாய் தானே குலைக்கும், மான் கூட குலைக்கும். ஓடுறாங்க கைஸ், அங்கே பாருங்க கைஸ். ஃபேமிலியோடு போனாலே அது ஜாலி தான் கைஸ். CCTV சர்வேலன்ஸ்னு எங்கே வேணால் போட்டு வச்சுருக்காங்க. பட் எனக்கு புரியல, இந்த மரத்தில் எங்கே வைப்பாங்க, எங்கே வச்சு எங்கே கனெக்ஷன் கொடுப்பாங்க தெரில. வாங்க, இது என்னது கைஸ்? டாங்கியா என்னன்னு தெரில கைஸ். அங்கே பேர் இருக்கா பார்க்கலாம். பேரே போடல கைஸ், என்னன்னு தெரில. வந்து சம்பர் டியர் கைஸ், சம்பர் டியர். நான் வந்து டாங்கின்னு சொல்லிட்டேன். நானும் ஒரு குட்டி குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாடுவேன். நானும் விளையாட வரேன். வா விளையாடலாம் ஜாலியாக இருக்கேன். பார்த்தோன்னே எனக்கு சுற்றி வந்து அப்புறம் பார்க்கில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அக்கா கூட சேர்ந்து விளையாடினாங்க. கூட போகவே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. டைம் போனதே தெரில. ஆக்சுவலி நாங்கள் போகிறதே லேட்டு தான் கைஸ். 3:30க்கு தான் நாங்கள் உள்ளே போனோம். டைம் பத்தாதுன்னு நினச்சோம். பட் நாங்கள் 6 o'clockலாம் வெளில வந்துட்டோம். டைம் கரெக்டாக இருந்துச்சு. கைஸ் பன்னுக்கு வச்சோம் கைஸ். பன்னு வச்சுட்டு வெளியில் இருந்துச்சு ஒரு மங்கி. பன்னு வச்சா அது வந்து எங்கள் அக்கா கொஞ்சம் கிட்ட வைக்க போனாங்க. அதுக்கு எப்படி முறைக்கும் நீங்களே பாருங்கள், பின்னாடி ஆட் ஆகும். ஒரு முட்டை இருக்குது, எங்கள் ஆஸ்ட்ரிச் முட்டை. அங்கே பாருங்க, இது நடந்து வராரு இவர்.
வா 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 எனக்கு பாஸ் கொடுக்குறியா? இங்க பாரு வியூவர்ஸ் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. நடக்குது பாருங்க गाइस, அது வாக்கிங் போகுது. ரிச் गाइस இங்க பாருங்க, அங்க ஒரு ஆஸ்ட்ரிச் இருக்கு லாஸ்ட்ல, அங்க ஒன்னு இருக்கு. பட் இங்க பாருங்க गाइस, ஐயோ கியூட்டா இருக்கு, கியூட்டா இருக்கு. நம்மள தான் गाइस பாக்குது. இங்க பாருங்க, இங்க பாரு. ஹாய் how are you? பேசு பேசு. how are you? பேச மாட்டேன் சொல்லுது. ஒயிட் பீகாக் வந்து ஃபெதர் ஓப்பன் பண்ணுறப்ப நாங்கள் பார்த்தோம். அந்த கலர் பீகாக்கும் பார்த்தோம், பட் நான் அது எடுக்கலை. ரெண்டு பீகாக்கையும் பார்க்க நாங்கள் எவ்வளோ தூரமாக வெயிட் பண்ணோம். அது பின்னாடி திரும்பி ஃபெதர் ஓப்பன் பண்ணுச்சு, அதனால வந்து தெரியல. ஆனால் வந்ததுக்கப்புறமா திரும்பிச்சு ரொம்ப நேரம் போராட்டம் கழிச்சு. தயவு செஞ்சு இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு யாரும் வராதீங்க. இது என்னது? ஈமோவா? இதான் ஈமோ. அந்த பட்டாசுல வருமே கைஸ், ஈமோ எக், அது இதான் கைஸ். பயங்கரமா இருக்கு கைஸ். காது இருக்குல்ல, ஈமோ. And the second largest bird in the world with 2 sets of டக்கு. என்னோட ஃபேவரட் பேர்டே டக்கு தான், ஆனால் ஒயிட் டக் தான் எனக்கு பிடிக்கும். செம்மையாக இருக்குல்ல டக். அங்கப்பா அந்த சைடில் ஒன்று பார்த்தா வெளில இருக்கு கைஸ். ஹாய். இந்த மங்கியம் தான் சொன்னேன். இப்போ பாருங்கள், எங்கள் அக்கா வந்து அந்த பண்ணை முன்னாடி தள்ளுவாங்க, அது எப்படி முறைக்கணும்னு மட்டும் பாருங்களேன். எனக்கு இந்த மங்கி பார்க்குறப்ப ரொம்ப சிரிப்பு. எனக்கு இந்த மங்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரியாக்ஷனை பாருங்களேன், சோறு தான் முக்கியன்ற மாதிரி பார்க்குது. கிளிக்கிங் மீ அப்படி இருந்துச்சு கைஸ். மேலே பார்த்தா அவுல் கைஸ். ஆமாம் பார்த்துக்கோங்க, குரங்கு வித்த. ஜிம்னாஸ்டிக் பண்ணுது. ஐயோ இது பார்த்து தான் வரும் போலியே. இருந்த மங்கி வந்து ஜாலியாக ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருந்துச்சு கைஸ், ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த சைடு பார்த்தா பெரிய மங்கிலாம் இருந்துச்சு. இது இந்த மாதிரியா இருக்கு அனிஷா, அதை பார்த்த உடனே என்ன சொன்னால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஸ்லைட் இருக்குன்னு. ஆனால் அது இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனாலும் போவோன்ட்டு நாங்கள் போனோம் கைஸ். நாங்கள் செம்மையாக இருந்துச்சு. பட் இன்னும் ஓப்பனில் இருந்துச்சுன்னா எக்ஸைட்டடாக இருந்திருக்கும். ஃபுல்லாக ஓப்பனில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கைஸ். அதுக்கப்புறமா ஸ்னேக் பார்க் வந்துச்சு பாருங்கள். இது வந்து இந்த ஸ்னேக் மண்ணில் இருக்கிறதே தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பாம்பு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. இது பாருங்கள், வாய் எப்படி ஓப்பன் பண்ணுறது. எங்கள் கூட ஃபன் பண்ணதே தர்ஷன் தான் கைஸ். செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா இன்னொரு விளாகர் எங்கள் கூட இருக்காங்க, ஐஷாஸ் விளாக், எங்கள் அக்கா. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே போனோம். சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளேயும் ஸ்னேக் பார்க்கும் இருக்குது, க்ரொக்கடைல்ஸும் இருக்குது. நாங்கள் தனியாக போகணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனைக்குள்ள பார்க்குறப்ப தான் இந்த அனகொண்டாக்கு வந்து ஒரு ஃபுல் சிக்கனை போட்டாங்க. இந்த அனகொண்டா வந்து ஃபுல்லாக போய் முறுக்கிடுச்சு. அந்த சிக்கனை முறுக்கிட்டு அந்த சிக்கனை அப்படியே துடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே முழுங்கிடுச்சு கைஸ். இது பாருங்கள், ஒரு குட்டி கோழி கொஞ்சம் முழுங்குது. அது
தொண்டைக்குள்ளே போயிட்டு கூட அந்த கோழி கொஞ்சம் கத்துச்சு. அவ்வளோதான், நாங்கள் லாஸ்ட்டாக ஸ்னேக் பார்க்கை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.